Hello kids, welcome all. Today we are going to learn 9th English Unit 2 Prose. I Can't Climb Trees Anymore by Ruskin Bond. Before getting to the lesson, we can see the author introduction. Ruskin Bond was born on 19th May 1934 at Kaisali, Punjab. He is an award-winning Indian author of British descent. He is much renowned for his role in promoting children's literature in India. ரஸ்கின் பாண்ட் பஞ்சாப்ல உள்ள கெசாலி என்ற இடத்துல 19th மே 1934 பிறந்தார். இவர் பிரிட்டிஷ் வம்சாவளியில வந்த இந்திய எழுத்தாளர். இந்தியாவில் சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்டோரிஸ், புக்ஸ், போயம் எல்லாம் எழுதுறதுல இவருடைய பங்கு அதிகம். He studied at Bishop Cotton School at Simla. He writes about nature, ordinary people and their lives. இவர் சிம்லால உள்ள பிஷப் காட்டன் ஸ்கூல்ல படித்தார். இவரோட ரைட்டிங்ஸ் எல்லாம் இயற்கையை பற்றி, சாதாரண மக்களோட வாழ்க்கையை பற்றி தான் இருந்தது. The Indian Council for Child Education has recognized his role in the growth of children's literature in India. இந்தியாவில் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் வளர்ச்சியில் ரஸ்கின் பாண்டுடைய பங்கு முதன்மையானதுன்னு இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்டு எஜுகேஷன் சொல்லுது. He got the Sahitya Academy Award in 1992 for Our Trees Still Grow in Dehra. 1992ல Our Trees Still Grow in Dehra என்ற புக்குக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. He wrote his first novel, The Room on the Roof, at the age of 16. அவருடைய 16 வயசுல தான் அவருடைய முதல் நாவலான The Room on the Roof எழுதினாரு. He was awarded the Padma Shri in 1099 and Padma Bhushan in 2014. As a prolific writer, he has written over 500 short stories, essays and novels. 1999ல பத்மஸ்ரீ அவார்டும் 2014ல பத்மபூஷன் அவார்டும் வாங்கியிருக்காரு. இவர் ஒரு நிறைவான எழுத்தாளர். 500க்கும் மேலான சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைலாம் எழுதியிருக்காரு. His popular novel The Blue Umbrella was made into a Hindi film and was awarded the National Film Award for the Best Children's Film in 2007. இவருடைய ப்ளூ அம்பர்லா நாவல் ஹிந்தியில் படமாக எடுத்திருக்காங்க. இந்த படம் சில்ட்ரன்ஸ்க்கான சிறந்த படங்கிறதுனால 2007ல் நேஷ்னல் ஃபிலிம் அவார்டையும் வாங்கியிருக்கு. என்னம்மா, ரஸ்கின் பாண்ட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன். இது சுவாரஸ்யமாக இருக்கான்னு பார்க்கலாம். நீங்கள் எப்போயாச்சும் மரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடி இருக்கீங்களா? இல்லை மரத்து மேலே ஏறி பழம் பறிச்சிருக்கீங்களா? நீங்கள் எப்பெல்லாம் மரம் ஏறி இருக்கீங்க? வீட்டில், வெளியில், அம்மாவுக்கு தெரிஞ்சு தெரியாமல் கீழே விழுந்து எழுந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? Children, we can move to the story now. The narrator visited his ancestral house after 25 years. There he met a girl. They had a great discussion. Let us watch it. He stood on the grass wedge by the side of the road and looked over the garden wall at the old house. ஸ்டுட்னா என்ன? ஸ்டாண்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஸ்டுட். வெர்ஜினா எஜ், பார்டர். அவர் ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்த புல் ஓரத்தில் நின்றுக்கிட்டு அந்த பழைய வீட்டில் இருந்த கார்டன் வாலை பார்த்துட்டு இருந்தார். இட் ஹேட் நாட் சேஞ்ச்டு மச். அந்த வீடு அதிகமாக மாற்றம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. த ஓல்ட் ஹவுஸ் பில்ட் வித் சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரைனைட் வாஸ் நாட் அல்டர்ட் அட் ஆல். கிரைனைட் கலால் கட்டப்பட்டிருந்த அந்த பழைய வீடு எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்தது. பட் தேர் வாஸ் எ நியூ அவுட் ஹவுஸ் அண்ட் தேர் வேர் ஃபியூவர் ட்ரீஸ். ஹி வாஸ் கிளாட் டு see that jackfruit tree still stood at the side of the building, casting its shade on the wall. ஆனால் இப்போ அங்கே ஒரு நியூ அவுட் ஹவுஸும் கொஞ்சம் மரங்களும் இருந்தது. அந்த பழைய பலா மரம் அப்படியே சுவர் மேலே நிழல் தந்துக்கிட்டு இருந்தது. இதை பார்த்த நம்ம ஆத்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். He remembered his grandmother saying,
A blessing rests on the house where the shade of a tree falls. And so the present owners must also be receiving the tree's blessings. The narrator recalled his grandmother's words that the house is a gift of one if a tree's shadow falls on it. So the present owners are also lucky to get the tree's blessing. அவுட் ஹவுஸ் கிட்ட இருந்த ட்ரீஸை பார்த்தோன்னே அவருக்கு அவங்க பாட்டி சொன்னது ஞாபகம் வந்தது. எந்த வீட்டில் ஒரு மரத்தோட நிழல் விழுதோ அந்த வீடு ஆசீர்வாதமான வீடு. அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் குடியிருக்கவங்களுக்கும் மரத்தோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும்னு நினச்சாரு. At the spot where he stood there had once been a turnstile, and as a boy he would swing on it, going round and round until he was quite dizzy. Now the turnstile was gone, the opening walled up. Tall hollyhocks grew on the other side of the wall. அவர் இப்போ நின்றுட்டுருக்க இடத்துல முன்னாடி ஒரு டர்ன்ஸ்டைல் கேட் இருந்தது. டர்ன்ஸ்டைல் மீன்ஸ் ரிவால்விங் கேட். சுற்றும்ல அந்த கேட் பேர் தான் டர்ன்ஸ்டைல் கேட். அவர் சின்ன பையனாக இருந்தப்போ அந்த கேட்டை பிடிச்சிட்டு மயக்கம் வர வரைக்கும் ஊஞ்சல் ஆடுவாராம். ஆனால் இப்போ அந்த கேட்டு இருந்த இடத்துல சுவர் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஹாலிஹாக்ஸ் செடியும் வளர்ந்துருக்கு. It was a disembodied voice at first. Moments later, a girl stood framed between dark red hollyhocks, staring at the man. She was only 12 or 13 with lively eyes and long black hair. ஃபஸ்ட்டு அது ஒரு டிஸ்எம்பாடிட் வாய்ஸாக கேட்டது. டிஸ்எம்பாடிட் மீன்ஸ் நோ ஃபிசிக்கல் சோர்ஸ். உருவம் தெரியாமல் சவுண்டு மட்டும் கேட்குறது பேர் தான் டிஸ்எம்பாடிடு. லேட்டராக தான் ஒரு கேர்ள் ரெட் ஹாலிஹாக்ஸ் செடிக்கிட்ட நின்றுக்கிட்டு அவரை பார்க்குறது தெரிஞ்சுது. அந்த பொண்ணுக்கு 12 to 13 இயர்ஸ் இருக்கும். அவளுடைய கண்கள் ஆக்டிவாக இருந்தது. அப்புறம் அவளுடைய ஹேர் ரொம்ப லாங்காக இருந்தது. ஐ எம் லுக்கிங் அட் த ஹவுஸ், இஸ் இட் யுவர்ஸ், ஹி ஆஸ்க்டு. நான் இந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இது உங்களுடைய தானான்னு அவர் கேட்டார். No, it is my father's. Why? Do you want to buy it? No, இது எங்கள் அப்பாவுடையது. ஏன் நீங்கள் வாங்க போகிறீங்களா? And what does your father do? உங்கள் அப்பா என்ன செய்கிறாரு? He is only a colonel. Only a colonel? Well, he should have been a brigadier by now. The man burst out laughing. It is not funny, she said. Even mommy says he should have been a brigadier. அந்த விசிட்டர் அந்த பாப்பா கிட்ட கேட்குறாங்க, உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு. அதுக்கு அந்த பாப்பா சொல்லுது, எங்கள் அப்பா ஒரு கர்னல். உடனே விசிட்டர் சொல்கிறார், கர்னல் மட்டும்தானா? அந்த பாப்பா அதுக்கு சொல்லுது, இல்லை, எங்கள் அப்பா இன்னாரும் பிரிகாடியராக இருக்கணும். அது கேட்டோடனே அந்த விசிட்டருக்கு சிரிப்பு வந்துடுது. அந்த பாப்பா உடனே சொல்கிறாங்க, நான் ஒன்றும் ஜோக் சொல்லலை, எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, எங்கள் அப்பா இப்போது பிரிகாடியராக இருக்கணும். Brigadier means a rank of officer in the British Army above colonel. கர்னலுக்கு அடுத்த உயர்ந்த பதவி தான் பிரிகாடியர். It was on the tip of his tongue to make a witty remark. Perhaps that is why he is still a colonel. But he did not want to give offense. They stood on either side of the wall, appraising each other. அந்த பாப்பா சொன்னதெல்லாம் கேட்ட உடனே விசிட்டருக்கு கிண்டல் அடிக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் உங்கள் அப்பா இன்னும் கர்னலாகவே இருக்கிறாரா அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் பாப்பாவை காயப்படுத்துமேன்னு அமைதியாக இருந்துட்டார். ரெண்டு பேருமே வால்கிட்ட நின்று ஒவ்வொருத்தரையும் மதிப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. Do you want to buy it? No, he said. Well, she said, if you don't want to buy the house, what are you looking at? I used to live here 25 years ago as a boy, as a young man, and then my grandmother died and we sold the house and went away. அந்த பாப்பா விசிட்டர்கிட்ட கேட்குது, நீங்கள் இந்த வீட்டை வாங்க ஆசைப்பட்றீங்களான்னு. அதுக்கு விசிட்டர் சொல்கிறாரு, இல்லைன்னா இந்த வீட்டை வாங்க வரல, அப்புறம் ஏன் இங்கே நின்றுட்டு என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா விசிட்டர்கிட்ட கேட்குது. அந்த பாப்பா கேட்டதுக்கு விசிட்டர் சொல்கிறாரு, 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ இந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்கள் பாட்டி இறந்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த வீட்டை விற்றுட்டு வேறு பக்கம் போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. She was silent for a while, taking in this information. Then she said,
And you would like to buy it back now, but you don't have the money? He did not look very prosperous. No, I was not thinking of buying it back. Wanted to see it again, that's all. How long have you lived in it? அந்த பாப்பா விசிட்டர் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேட்குது, நீங்கள் இந்த வீட்டை திரும்ப வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் உங்ககிட்ட மணி இல்லை தானே, அதனால தானே யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு விசிட்டர் சொல்கிறாரு, எனக்கு இந்த வீட்டை திரும்பி வாங்கணுன்ற ஆசைலாம் இல்லை, பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப அந்த விசிட்டர் கேட்குறாரு, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கீங்க? Only 3 years, she smiled. Would you like to come in and look more closely? Wouldn't your parents mind? They have gone to the club. They won't mind. I am allowed to bring my friends home. Even elderly friends like me? How old are you? அந்த விசிட்டர் பாப்பா கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருந்துகிட்ருக்கீங்கன்னு. அதுக்கு அந்த பாப்பா சிரிச்சிட்டே சொல்லுது, 3 வருஷமாக தான் நாங்கள் இந்த வீட்டில் இருந்துகிட்ருக்கோம். உடனே பாப்பா கேட்குது, நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? அதுக்கு விசிட்டர் சொல்கிறாரு, நான் உள்ளே வந்தால் உங்கள் அப்பா அம்மா திட்ட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பாப்பா சொல்லுது, அவங்கெல்லாம் கிளப்புக்கு போயிட்டாங்க, நான் உள்ளே கூட்டிகிட்டு வந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு எங்கள் அப்பா அம்மா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வரலான்னு. உடனே விசிட்டர் கேட்குறாரு, என்ன மாதிரி வயசான ஃப்ரெண்ட்ஸை கூட உங்கள் அப்பா அம்மா அலோவ் பண்ணுவாங்களா? உடனே அந்த விசிட்டர்கிட்ட பாப்பா கேட்குது, உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு. Oh, just middle-aged, but feeling young today. And to prove it, he decided he would climb over the wall instead of going round to the gate. He got up on the wall all right, but had to rest there, breathing heavily. உங்கள் வயசு என்னன்னு அந்த பொண்ணு கேட்டதுக்கு அந்த விசிட்டர் சொல்கிறாரு, நான் ஒரு மிடில் ஏஜ் மேனு தான், ஆனால் இன்னைக்கு ரொம்ப யங்காக தெரிகிறேன். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கேட்டை சுற்றி போகாமல் காம்பவுண்ட் மேலே ஏறி போகணும்னு ஆசைப்பட்டார் நம்ம விசிட்டர். எப்படியோ தடுமாறி மேலே ஏறிட்டார். ஆனால் காம்பவுண்ட் மேலே ஏறினதும் அவருக்கு ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் காம்பவுண்ட் மேலேயே ரெஸ்ட் எடுத்தார். Middle-aged man on the flying trapeze. He muttered to himself, நான் மிடில் ஏஜ்டு மேன் சர்க்கஸ்காரங்க மாதிரி ஊஞ்சலில் பறந்துட்டுருக்கேன்னு அவர் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாரு. Trapeze means a horizontal bar hanging by 2 ropes and free to swing, used by acrobats in a circus. சர்க்கஸில் அந்தரத்தில் தொங்கிட்டு ஊஞ்சல் ஆடுவாங்கள்ல, அது பேர் தான் trapeze. Next new word is muttered. Muttered means speaking in a low voice. முணுமுணுக்கிறது. I will help you. She said and gave him her hand. He slithered down into a floor bed, shattering the stem of a hollyhock. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கையை கொடுத்துச்சு. அப்போ அந்த விசிட்டர் ஸ்லிப் ஆகி கீழே விழுறப்ப ஹாலிஹாக் ஸ்டெம் உடஞ்சி போயிடுச்சு. As they walked across the grass, he spotted a stone bench under a mango tree. It was the bench on which his grandmother used to rest when she was tired of pruning rose bushes and bougainvillea. Let us sit here. He said, I don't want to go inside. அவங்க 2 பேரும் புல்லு மேலே நடந்து போகிறப்ப மேங்கோ ட்ரீக்கு அடியில் ஒரு ஸ்டோன் பெஞ்சை பார்க்குறாங்க. அந்த ஸ்டோன் பெஞ்சில் தான் அவங்க பாட்டி ரோஸ் செடியும் பொகைன்வில்லா செடியும் ப்ரோனிங் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுப்பாங்க. பொகைன்வில்லா மீன்ஸ் an ornamental shrubby climbing plant that is widely cultivated in tropics. பொகைன்வில்லான தமிழில் காகித பூச்செடி. ப்ரூனிங்னா the act of trimming a plant. செடியெல்லாம் கத்திரிப்போம்ல, அதுக்கு பேர் தான் ப்ரூனிங். அந்த பாப்பா கிட்ட எனக்கு உள்ளே போக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த இங்கேயே உட்காரலாமா அப்படின்னு கேட்குறாரு. She sat beside him on the bench. They were silent for some time. The man closed his eyes and remembered other times, the music of a piano, the chiming of a grandfather clock, the constant twitter of burglarians on the veranda, his grandfather cranking up the old car.
அந்த விசிட்டர் பக்கத்தில் அந்த பாப்பா உட்காந்துச்சு. அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. அந்த விசிட்டர் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓல்டு மெமரிஸ்க்கு போயிட்டார். அந்த மெமரிஸில் அவருக்கு பியானோவோட மியூசிக், கிராண்ட்ஃபாதரோட சிம்மிங் கிளாக், ட்விட்டிங் பட்கரியர் சவுண்ட், கிராங்கிங் ஓல்டு கார் எல்லாம் ஞாபகம் வந்தது. சிம்மிங் மீன்ஸ் மேக்கிங் மெலோடியஸ் ரிங்கிங் சவுண்ட்ஸ் டிப்பிக்கலி டு இண்டிகேட் த டைம். கிளாக்ஸ்லாம் ஒரு சவுண்டு வரும்ல கண்ணு, அது பேர் தான் என்னது, சிம்மிங். நெக்ஸ்ட் வேர்ட் பட்காரிகஸ், a small Australian bird of the parrot family, often kept in a cage as a pet. Lovebirds, Budgerigarus na lovebirds. Next word cranking, the act of turning handle to start an engine. கார்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ஜின்லேருந்து ஒரு சவுண்டு வரும்ல, அது பேர் தான் cranking. I used to climb the jackfruit tree. He said, opening his eyes. இப்போ அந்த விசிட்டர் கண்ணை திறந்துட்டு அந்த பாப்பா கிட்ட சொல்கிறாரு, நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த பலாமரத்து மேலே ஏறிட்டு விளையாடுவேன். Do you want to climb it again? My parents won't mind. No, no, not after climbing the garden wall. Let us just sit here for a few minutes and talk. I mentioned the jackfruit tree because it was my favorite place. Do you see the thick branches stretching out over the roof? Halfway along it, there is a small hole in which I used to keep some of my treasures. உடனே அந்த பாப்பா கேட்குது, நீங்கள் இப்போ இந்த ட்ரீ மேலே ஏற ஆசைப்பட்றீங்களான்னு. எங்கள் பேரண்ட்ஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுது. அதற்கு அந்த விசிட்டர் சொல்கிறாரு, நோ, கேட்டில் ஏறின உடனே என்னால் முடியாது, அதனால் நாம் இங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசலாம். அப்புறம் நெரேட்டர் சொல்கிறாரு, ஜாக் ஃப்ரூட் ட்ரீ தான் என்னுடைய ஃபேவரட் பிளேஸ். அதனுடைய பிரான்ச்சஸ் ரூஃப் மேலே போகிறத பார்த்துருக்கியான்னு கேட்குறாரு. அந்த திக் பிரான்ச்சஸ் மிடில் ஒரு ஹாலோ இருக்கும், அதில் தான் என்னோடய ட்ரெஷர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹாலோனா எம்டி ஸ்பேஸ், பொந்து. ட்ரெஷர்னா புதையல். What kind of treasures? Oh, nothing very valuable. Marbles I had won, a book I was not supposed to read, a few old coins I had collected. Things came and went. I was a bit of crow, collecting bright things and putting them away. There was my grandfather's iron cross. Well, not my grandfather's exactly, because he was British and the Iron Cross was a German decoration awarded for bravery during the World War, the First World War. When my grandfather fought in France, he got it from a German soldier. உடனே அந்த பாப்பா கேட்குது, என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்ன்னு. அதுக்கு விசிட்டர் சொல்கிறாரு, அதில் ஒன்றும் விலை உயர்ந்த பொருள்லாம் கிடையாது. நான் வின் பண்ண மார்பிள்ஸ், அப்புறம் நான் படிக்காத ஒரு புக்கு, நான் கலெக்ட் பண்ண ஃபியூ ஓல்டு காயின்ஸ், அப்பப்போ சில திங்ஸ் வைக்கிறது எடுக்கிறது தான் என்னுடைய வழக்கம். நான் ஒரு காக்கா மாதிரி, எதுவெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கோ அதையெல்லாம் கொண்டு வந்து இங்கே ஜாக் ஃப்ரூட் ட்ரீயில் பத்திரமா வச்சுருவேன். அங்கே எங்கள் தாத்தாவோட அயன் கிராஸும் இருக்கும். அது எக்ஸாக்டாக சொல்லணும்னா அது எங்கள் தாத்தாவது இல்லை, எங்கள் தாத்தா பிரிட்டிஷ்காரரு. அந்த அயன் கிராஸ் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போ எங்கள் தாத்தா ஃப்ரான்ஸில் பிரேவாக ஃபைட் பண்ணதுக்கு கொடுக்கப்பட்ட ஜெர்மன் டெக்கரேஷன் அவார்டு. அதை ஜெர்மன் சோல்ஜர்கிட்ட இருந்து எங்கள் தாத்தா வாங்கினாங்க. Do you still have it? No, he said, looking her in the eyes. I left it in the jackfruit tree. You left it in the tree? அந்த பாப்பா கேட்குது, நீங்கள் இன்னும் அந்த அயன் கிராஸை வச்சுருக்கீங்களா? அதுக்கு அந்த விசிட்டர் பாப்பாவோட கண்களை பார்த்துட்டே சொல்கிறாரு, நோ, நான் அதை ஜாக் ஃப்ரூட் ட்ரீலேயே வச்சுட்டேன். உடனே அந்த பாப்பா கேட்குது, ட்ரீலையா வச்சுட்டீங்க? Yes, I was so excited at the time, packing and saying goodbye to the people and thinking about the ship I was going to sail on that I simply forgot all about it. அதுக்கு அந்த விசிட்டர் சொல்கிறாரு, எஸ், நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். எனது திங்ஸ் பேக் பண்ணுறது, அப்புறம் எல்லாருக்கும் குட் பை சொல்கிறதும், நான் ட்ராவல் பண்ண போகிற ஷிப்பை நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுனால இந்த அயன் கிராஸ் பற்றிலாம் நான் மறந்துட்டேன். எக்ஸைட்டட் மீன்ஸ் ஃபீலிங் ஹாப்பி
enthusiastic. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. She quietly said, It may still be there in the hollow part of the branch. ஓ அப்படின்னா இன்னும் அந்த பொந்துக்குள்ள தான் உங்க அயன் கிராஸ் இருக்கும். Yes, he said. It is 25 years, but it may still be there unless someone else found it. Would you like to go and look? I can't climb trees anymore. If you can't, I will go and see. You just sit here and wait for me. I have found it. she cried. I have found something. Yes, this happened before 25 years. ஆனாலும் அது இன்னும் அங்கேயே இருக்கலாம், யாரும் எடுக்காமல் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசிட்டர் சொல்லிட்டாரு. நீங்கள் அங்கே போய் பார்க்க ஆசைப்படுறீங்களான்னு அந்த பாப்பா கேட்குது. அதுக்கு விசிட்டர் இஸ் சேயிங், ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். என்னால் இனி மரங்கள் ஏற முடியாது. உங்களால் முடியலன்னா நான் போய் பார்க்குறேன். யூ சிட் அண்ட் வெயிட் ஃபார் மீ. நீங்கள் எனக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டுருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு அந்த பாப்பா சொல்லுது. நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அந்த பாப்பா ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு ஓடியாருது. And now, barefoot, she ran breathlessly towards him in her outstretched hand, a rusty old medal. அந்த பாப்பா எப்படி ஓடியாந்துச்சு தெரியுமா? பேர் ஃபுட்டோட மூச்சு வாங்க ரஸ்டியான ஒரு ஓல்டு மெடலை எடுத்துக்கிட்டு கையை நீட்டிட்டு இந்த விசிட்டர் பார்த்து வேகமாக ஓடி வந்துச்சு. பேர் ஃபுட்னா எம்டி லெக், காலில் ஸ்லிப்பர் எதுவும் போடாமல் இருக்கிறது. ரஸ்டினா துருப்பேறிய. He took it from her and turned it over on his palm. Is it the iron cross? She asked eagerly. Yes, he said, this is it. Now I know why you came. You wanted to see if it was still in the tree. You may be right. I am not really sure why I came, but you can keep the cross. You found it after all. அந்த அயன் கிராஸை வாங்கி அவரோட உள்ளங்கையில் வச்சு பார்த்தாரு. இதுதானே அந்த அயன் கிராஸு அப்படின்னு அந்த பாப்பா ரொம்ப ஆர்வமாக கேட்டுச்சு. எஸ், இதுதானே அவர் சொன்னார். இப்போ தான் எனக்கு தெரியுது ஏன் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு. அந்த அயன் கிராஸ் இருக்கான்னு பார்க்க தானே வந்தீங்க. நீ சொல்கிறது கரெக்டாக கூட இருக்கலாம். நான் எதுக்கு வந்தேன்னு எனக்கு ஷூராக தெரியாது. நீ தானே இந்த அயன் கிராஸை கண்டுபிடிச்ச, அதனால் நீயே இந்த அயன் கிராஸை வச்சுக்கோன்னு இந்த விசிட்டர் சொன்னார். No, you keep it. It is yours. But it could have remained in the tree for another 25 years if you had not climbed up to look for it. But if you had not come back again. கேர்ள் செட், நோ, நீங்களே இதை வச்சுக்கோங்க, இது உங்களுடையது. அதுக்கு விசிட்டர் சொல்கிறாரு, நீ மட்டும் மரத்து மேலே ஏறி இதை எடுக்கலன்னா இன்னும் 25 இயர்ஸ்க்கு இது அந்த ட்ரீலேயே தான் இருந்திருக்கும். அதுக்கு அந்த கேர்ள் சொல்கிறாங்க, நீங்கள் வரலன்னா கூட தான் இந்த அயன் கிராஸை எடுத்திருக்கவே முடியாதுன்னு. On the right day, at the right time, and with the right person. He said, getting up and placing the medal in her hands. It was not the iron cross I came for. It was my youth. நெரேட்டர் சொல்கிறாரு, ரைட் டேயில் ரைட் டைமில் ரைட் பர்சனுக்கு தான் இந்த மெடல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பொண்ணு கையில் அந்த மெடலை கொடுத்தாரு. இந்த அயன் கிராஸ்க்காக நான் இங்கே வரல, ஐ கேம் டு ரீகலெக்ட் மை சைல்ட்ஹுட் டேஸ்னு சொல்கிறாரு. She did not understand that, but she walked with him to the gate and waited. Where the road turned, he looked back and waved to her. Then he quickened his steps and moved briskly towards the bus stop. There was a sprightliness in his step and something cried aloud in his heart. அவளுக்கு அவர் சொல்கிறது எதுவுமே புரியல. ஆனாலும் அவர் கூட கேட் வரைக்கும் போனான். அவர் ரோட் டர்ன் பண்ணுறப்ப திரும்பி பார்த்து அந்த பாப்பாவுக்கு பை சொன்னார். அதுக்கப்புறம் அவர் ஃபாஸ்ட்டாக பிரிஸ்காக பஸ் ஸ்டாப்பை நோக்கி போயிட்டாரு. அப்போ அவருக்குள்ள ஒரு பிரகாசமும் இதயத்தில் ஒரு மகிழ்ச்சியும் தெரிஞ்சுது. The mango center summer breeze made the blood course in his veins and he forgot for a moment that he could not climb trees anymore. The mango center summer breeze அவருடைய நரம்புகளுக்கு ஒரு மகிழ்ச்சி தந்தது. அந்த சந்தோஷத்தில் ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோருங்கிறதையும் அவர் மறந்துட்டார். Children, from this story we can understand that people might disappear but memories does not.